இருந்து வந்ததுதான் திரைப்படக்கலை. முதல்ல பேசா படங்கள் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பேசும் படம் வந்துச்சு. ஸோ பேசா படங்கள் இருந்த காலத்துல புகழ்பெற்ற விஷயங்கள் அவ்வளவுமே ஓவியங்களின் மூலம் தான் மக்கள் மத்தியில போய் அடைஞ்சிருக்கு. அந்த வகையில இப்போது குறும்படங்களினுடைய வளர்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. அதுல நம்ம திருநெல்வேலி சைடு இருந்து இந்த மாதிரி திருநெல்வேலி மண்ணின் மனம் சார்ந்த சில நிகழ்வுகளை 20 நிமிடத்தில் படம் பிடிக்கணும்னா அவங்க ஒரு 20 நாளாவது கஷ்டப்பட்டுருக்கும். ஏன்னா 20 நாள் கஷ்டப்பட்டா தான் அதை எத்தனை வடிவத்தில் கொடுக்க முடியும், 20 நிமிஷத்துல கேப்சூல் வடிவத்தில் கொடுக்க முடியும். மிகவும் அற்புதமான இந்த படைப்பு. அதுல உண்மையிலேயே நம்ம எல்லாரும் இந்த இளைஞர்களுக்கு நம்ம வழிகாட்டுதலுக்கு ஒரு பலத்த ஒரு கைத்தட்டல பாஸ் பண்ணி கொடுக்கணுமா? அதே வணக்கம். அதாவது சார் பேசுன மாதிரி எனக்கு ரொம்ப நிறைய அதிகமாக பேச தெரியாது, எனக்கு வேலை செய்ய தெரியும். அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் பார்த்த ஒரு பொறுப்போட நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து பண்ணது. என்னோட தொழில் புகைப்படம், அதாவது ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோகிராஃபிக்கும் அந்த ஆர்ட் ஓவியத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனால் ஓவியம் படிக்கிறவங்க இல்லைன்னா ஃபோட்டோகிராஃபி வந்திருக்காது. ஸோ அதான் ஃபஸ்ட்டு. அதுக்காக நீங்கள் ஆசிரியர்கள் இருக்காங்க. சரவணன் சார் பேச ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னார். இங்கே உள்ள பள்ளிகளில் நீங்கள் ஓவிய ஆசிரியர்கள் ஒரு மேடை மாதிரி வேணும் அப்படிங்கிறது. ஸோ நான் படிக்கும் போது நாங்கள் 2 வரைக்கும் படிச்சுக்க, நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் எனக்கு நான் படிக்கிறப்ப ஓவிய டீச்சர்லாம் கிடையாது, அது ஒரு பீரியடே கிடையாது. இன்னைக்கு உள்ள உண்மையிலே மாணவர்களுக்கு உண்மையிலே நீங்களாம் ஆசிரியர்கள் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட். ஓவிய டீச்சர் அதெல்லாம் இல்லாமல் அப்படி இருந்து நாங்கள் இந்த கண் வில்லேஜ்லாம் சொல்லுவாங்க, கண் பார்வை கை செய்யும் சொல்லி. ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, திருமண வீடுகள்லாம் நாங்கள் புகைப்படம், மற்ற ஃபங்க்ஷன்லாம் புகைப்படம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அந்த அடிக்கடி போன்ற தகவல் தொழில்நுட்பத்துறையோட அதிகபட்ச வளர்ச்சியால் சேனல்ஸ் எல்லாம் போடுவாங்க. தந்தி டிவி, புதிய தலைமுறைலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன், நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அனுப்புங்க, உங்களுக்கு சினிமாவுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரும்போது நாங்கள் ஒரு டீமாக சேரலாமா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு சாதாரண ஆரம்பித்தது தான். இது எங்கே போய் நின்றுதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த குறும்படங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனுக்கு வருங்கால பார்த்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு உருவாக்கலாம். ஸோ உங்களோட துறைக்கும் இன்னைக்கும் நீங்கள் பார்த்த குறும்படத்துக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு கவனிச்சு படம் பார்த்தீங்களா, எத்தனை அளவுக்கு பார்த்தீங்கன்னு தெரியாது கண்டிப்பாக. ஸோ அந்த படத்தில் என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறது யாராவது ஒரு 2 பேர் படம் பார்த்தவங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஸ்பீட் பேக் செய்யக்கூடிய வேலைக்குன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் டீச்சர்ஸாக இருக்கீங்க, உங்கள் மூலம் நிறைய பேர் உருவாக்கி உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் இந்த பார்த்த படம் பார்த்து யாராவது 2 பேர் இல்லை யாராவது 1 பேர் கூட போகிறோம் என்ன புரிஞ்சது அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் மூட நம்பிக்கை ஒரு மனுஷனை கீழே இறக்குறதுங்கிறது ஒரு காரணம். ஒரு கண்டிஷனாக நான் கஷ்டப்படணும்னு நினச்சான், அதனால அவன் கொஞ்சம் கீழே இறங்கிட்டானோ, அவனுடைய தன்னம்பிக்கையை இழந்துட்டான். அவருடைய தன்னிஷ்டி இருக்குன்னு நினச்சதுனால தான் ஜாதகம் ஜோசியம் பார்க்கவே அவனுக்கு தன்னுடைய முயற்சியை கைவிட்டுட்டு அந்த மற்ற மூட நம்பிக்கை பின்னாடி போயிடலாமோன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். ஓகே, இல்லை நான் படத்தில் சொன்ன விஷயம் கேட்டீங்கன்னா, திருஷ்டி அப்படிங்கிறது மனிதர்கள் குழந்தையா இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே வீட்டில் எல்லாருமே கல்யாணம் குழந்தை பேரமெல்லாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் பிள்ளைகள் இருக்கும். குழந்தைக்கு மதம் தாண்டி, அதாவது கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா திருஷ்டி நம்பிக்கை எல்லாருமே உண்டு. ஸோ அதெல்லாம் இன்டர்நெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் நெட்லாம் பார்க்கலாம், கண் திருஷ்டியை பற்றி தேடுறது. இன்டர்நெட் வரைக்கும் நீ போட்டு விட்டாங்க. ஸோ அதோட பாதிப்பு நம்ம நல்லா வந்துருக்கோம், நல்லா முன்னேறோம் நம்ம. ஸோ நம்ம பணம் வரணும், என்ன பயம் வராதுன்றோம். இந்த பணம் எத்தனை நாளைக்கு? ஸோ அது பாதுகாப்பான அரசு வேலையாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு இல்லாத தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் செய்தாலும் சரி, பயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வருது. அந்த பயம் வருது அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த ஜாதகம், ஜோசியம், கண் திருஷ்டி அதெல்லாம் நான் சூழல் வந்திருக்கேன். முதல்ல திருஷ்டிக்கிறவங்க எங்கே வாழ்ந்துருக்காங்க? ரோட்ல வந்துருக்காங்க. நீங்க நேரம் இப்போ கூட போய் பார்க்கலாம். இப்போ இந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் மாநில ஒரு சட்டம் இருக்கு, ரோட்ல யாரும் படுக்கக்கூடாதுன்னு சொல்லி. போல் இந்தியாவில் ரோட்ல படுக்கிற எல்லாருக்கும் முகாம் கொடுத்தாங்க. ஆனா அப்படிலாம் நிறைய ரோட்ல படுத்துருக்காங்க. படித்தவங்க என்ன வேலை பார்க்காங்கன்னா, நம்மள மாதிரி நல்லா சம்பாதிக்கிறவங்க, நல்ல வீட்டில் இருக்கவங்க, நீங்க நல்லா வாழ்றதுக்கு இந்த கையாளி தரம் நீங்க கேட்டீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க பிள்ளை நல்லா இருக்கும், உங்க ஜெனரேஷன் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதையும் நம்பி நிறைய பேர்
ஸோ இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்த ஒரு நிலையிலையும் கூட நமக்கு வந்து இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் மாட்டிட்டு தான் இருக்கோம். அந்த அளவுக்கு திங்க் பண்ண முடியாத அளவில் இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தெல்லாம் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு இது படம் நினைச்சேன். சார் ஒரு விஷயம், அதாவது நல்லா வாழ்ந்துருக்கவங்களுக்கு தான் கந்திஷ்டி வரும். பாவத்தடியில வாழ்றவங்களுக்கு கந்திஷ்டி வராது. ஏன்னா அவங்க கந்திஷ்டி பட்டவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கந்திஷ்டி ரொம்ப தேவையில்லை. இல்லை அவங்க விற்காங்கல்ல அவங்க சார் அவங்க முன்னேறதுக்கு எந்த வழியும் இதை வச்சு முன்னேறாங்க. மற்றவங்களுடைய கந்திஷ்டியை வச்சு அவங்க முன்னேறாங்க. அவங்க முன்னேறதுக்கு அவங்க கந்திஷ்டி வரது சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்களே திருஷ்டி பட்டவங்க தான் இருக்காங்க. இல்லை அப்படி அவங்க ரோட்டில் வாழலாங்களா? வாழலாம்னு சொல்ல முடியாது சார். அவங்க கந்திஷ்டி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் திருஷ்டி வருது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அவங்களுக்கு திருஷ்டி வர சான்ஸ் இல்லைன்னு நான் சொல்றேன். நீ சொல்றீங்க அது வந்து நான் அவங்க போய் பேசினேன். எங்க பாலத்தில் வாழ்ந்துட்டு எல்லாருமே சோழந்தாங்க விவசாய பகுதியை சார்ந்தவர்கள். எல்லாருமே நல்ல விவசாயம் இருந்திருக்கு, தொழில் இருந்திருக்கு. ஸோ நீங்க எல்லாம் உங்களுக்கு விவசாய உற்பத்தி வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குங்கிறது, விவசாயியோட நிலைமை என்ன அப்படின்னு எல்லாருமே தெரியும். ஆமா சார், இப்போ வந்து நிறைய மழை பெஞ்சது, குளங்கள்லாம் நிரம்பிச்சுன்னு சொன்னாங்க. ஆனா நிறைய இடத்துல குளங்கள் நிரம்பல. நீங்க தயவுசெய்து ஒரு ஆவணப்படம் எடுக்கணும்னு நான் தயவுசெய்து கேட்கிறேன். இந்த கல்வேல மரங்கள் நிறைய நிலத்தடி நீர அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பேசாத ஒரு ப்ராஜெக்ட் பேசுறேன். மரங்களுக்காக நிறைய பணம் செலவழிச்சாலும் அது எங்கேயோ போகுதுன்னு சொல்றாங்க. இல்ல நிறைய மண் இருக்கு, எப்படி பாருங்க தெரியல, அவங்க எப்படி செலவு பண்ண தெரியல. கல்வேல மரங்கள் வந்து மூலிகை செடிகள் தான் அழிக்குது, நிலத்தடி நீரை பிடிக்குது, சுற்றுப்புற சூழல் கேடு வருது, ஆடு மாடுகள்லாம் இறந்து போகுது, கேன்சர் வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க கண்டிப்பா நான் வந்து என்னோட நிறைய பேர் சாப்பிட்டு சினிமா பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறது போறோம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த ஓவியாதிரி பயிற்சிக்கு சிறந்த படம் குறும்படம் இது என்னுடைய கருத்து. எப்படி என்று சொன்னா கண் இருந்தால் தான் டிராயிங் வர முடியும். கண்டிப்பா அதற்கு கண்ணுள் விளையுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய 7வது பாடம் இருக்கு. இன்றைய நம்ம தமிழ்ச்சேரி கல்வியில கொண்டு கண்ணுள் விளைஞர் சொல்லக்கூடிய போன 11வது வருஷத்துல நான் சொன்னேன். ஓவியாதிரி தமிழ் பெயர் வந்து கண்ணுள் விளைஞர். அப்படி கண்டு சார்ந்த ஒரு குறும்படத்தை எடுத்தது மிக்க நன்றி, பெருமை கிடைக்கும். நான் அப்படி போட்டிவிட வேண்டும். மற்றபடி நீங்க சென்டிமெண்ட்டுக்கு வராது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. இல்லை சென்டிமெண்ட்டுக்கு வர மாட்டேன் வந்து என்னோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இது சரி இது தப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லை. ரோட்ல யாரும் வாழக்கூடாது. ஸோ ரோட்ல வாழணும் அவசியம் யாருக்கும் கிடையாது. ஏன்னா உலகத்துமே வந்து உலகத்துக்கே கொடுக்குற அளவுக்கு நம்ம இந்தியாவில் பொருளாதாரம் இயற்கை வளங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லா டீச்சர்ஸுக்கும் வளர்றதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சொந்தமாக நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. இங்கே எல்லாமே இருக்கு, எல்லாம் இருந்தோம் நம்ம வந்து அப்படி இருக்க காரணம் அறியாமையே தான் காரணம். ஸோ அது மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு முயற்சி இது. கண்டிப்பாக நான் வந்து சினிமாவில் இருக்க மாட்டேன், ஒரே ஒரு படமாக எடுப்பேன். அதுவும் இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பேன், தவிர கமர்ஷியல் கூட எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஐடியா எனக்கு கிடையாது. அதுக்காக நான் குறும்படம் எடுக்கல. குறும்படம் நிறைய எடுப்பேன். இந்த மாதிரி எடுத்து நெட்டில் போடுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் அவேர்னஸ் தரக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் என்னோட முயற்சி, என்னோட வேலை. கமர்ஷியலாக இருக்குது, பாட்டு ஃபைட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. நன்றி, தேங்க்யூ. நன்றி. நான் அந்த மாதிரி படம் எடுக்க மாட்டேன், இந்த மாதிரி நான் விழிப்புணர்வு படம் தான் எடுக்கணும்னு சொல்றதே காலத்தின் மாற்றம் தான், வேற வழி இல்லை. ஏன்னா எல்லாமே ஓவர் ஆகி போச்சு, அளவுக்கு மீறினா அமிர்தம் நினைச்சு என்னவெல்லாம் படத்துல காமிக்க கூடாதோ அது அவ்வளோ எனக்கு திரைப்படங்கள்ல வருது. பாடல்கள் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, மியூசிக் தான் முன்னுக்கு நிற்க ஒழிய ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதோ எங்கேயோ போயிட்டு இருக்கவங்க மட்டும் தெரியுது. அது இந்த மாதிரி கலைஞர்கள் புதுசா அவரை பார்த்தா சாகித்ய மாதிரி பேசுறது, இவர் பார்த்தா தத்துவஞானி மாதிரி பேசுறது. சரி ரைட், உலகம் எப்படி திரும்ப பார்ப்போம். சிகாமணி.